இப்போ வந்து நம்ம ஜோஹர் பவரில் இருக்கிற கண்ணாடி கோயில், நம்ம தமிழர்களோட கண்ணாடி கோயில். அந்த என்ன அது உள்ளே போயிட்டு பார்ப்போம். என்னண்ணே நாங்கள் இந்தியா அர்ச்சனைக்கு சீட்டு வாங்கணுமா? அர்ச்சனை எது எடுத்துன்னு வரலையே நாங்கள். இப்போ இல்லைனா கூட இது கம்பல்சரி வாங்கணுமா? எவ்வளோ? 2 பேர். எவ்வளோ? 25 இல்லைங்களா? அது தேங்காய் இதெல்லாம் எடுத்துன்னு போகலாம், அளவு எடுக்குதுங்களா உள்ள? தேங்காய் அதெல்லாம் எடுத்துன்னு போகலாமா உள்ள? அதுக்கு தான் டிக்கெட் வாங்கணும். இது கம்பல்சரி வாங்கணுமா? ஓஹோ, நாங்கள் எதனா அர்ச்சனை எடுத்துன்னு போனால் தான் வாங்குவாங்க, சும்மா போய் சாமி கும்பிட்றதுக்கு வாங்க மாட்டாங்க. இது இது என்ன? என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று வாங்குவீங்க. ஓகே. இல்லை, என்ட்ரி ஃபீஸ் இல்லை, இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ப்ரேயர்ஸ் ஃபீஸ் தான். ஓ, இந்தியன் யார் வந்தாலும் லோக்கல் வந்து வந்தால் இல்லை? லோக்கல் இல்லை. ஓகே. நம்மள அர்ச்சனை செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா? இது வந்துட்டு அருள்மிகு காளியம்மன் ஆலயம். வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊரில் எப்படி அருள்மிகு காளியம்மன் திருக்கோயில் கண்ணாடி கோயிலுங்க வந்தோம், பார்த்துப்போம், கிளம்புவோம். எவ்வளோ சார் தோசை? இது எவ்வளோ? இது எவ்வளோ? இது 5 6 ஒரு 7 8 ஆகும். இந்த தோசை வந்து ஒரு 2.5 வெள்ளி இருக்கும். இது ஒரு 5 இருக்குமா 6 தெரியல. நல்லா இது நம்பூத்து போல் தான் இருக்கு. இந்தாங்க, நம்ம வந்துட்டு இப்போ ஜோஹர் பவரில் தான் இருக்கோம், ஹோட்டல் ஷோபி ஹோட்டல்ஸில். இப்போ வந்துட்டு வெக்கேட் பண்ணுறோம். இன்றைக்கி நீ இங்கே இருந்துட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு மலாக்கா போகிறோம். இங்கே இருந்துட்டு மலாக்கா வந்து பை ரோட்டில் தான் போகலாம் அப்படின்னு பஸ்ஸில் பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் தான் அங்கே தான் இருக்கோம் நம்ம. சரி, கேபை புக் பண்ணிகிட்டு இருக்கோம். கேப் புக் பண்ணோம், இருந்தாலும் நம்ம உள்ள இந்தியா உள்ள தமிழ் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரணும் நெட்டினா வாங்க, இவர்கிட்ட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருங்க. இந்தியா வராது கண்டிப்பாக, நம்ம இவரோட போவோம். எடுத்துங்க வாங்க. நான் அப்போ எடுத்துக்கணும்னு நினச்சேன், சரி அர்ஜென்ட்டாக வரேன்னீங்களே. ஐயா, உங்கள் பேர் விஜிகே இல்லை? விஜய். சூப்பர் பேர். ஓகே வாங்க. இப்போ ஐயாவோட கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதில் தான் நம்மளை ட்ராப் பண்ணுறாரு. இதில் தான் நம்மளை ட்ராப் பண்ணிட்டாரு. ஹோண்டா சிவிக். இந்த வண்டியில் தான் நம்ம போகிறோம். வண்டி நம்பரெல்லாம் ஜேபிஏ. ஆமாம், 50 ரூபா டு 60 ரூபா ஒரு நாளைக்கு வந்து மலேசியா காசு 120 வேணும். ஸோ காடி இன் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ அதனால மோட்டர் பைக்கில் ஓடிடும். இது ஹோண்டா சிவிக் இங்கெல்லாம் லக்ஸரி. இது வந்து சிங்கப்பூரோட வண்டிங்களா? அது மலேசியா வண்டி? மலேசியா வண்டி இது. ஓஹோ, அப்படின்னா என்ன போர்டு? அது வந்துட்டு எல்லாமே அந்த கலரில் இருக்குது, இது வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல? ஆமாம், இதெல்லாம் ஒயிட் கலர். பிளாக் அண்ட் ஒயிட்னா அது வந்து இங்கே வந்து ரூல்ஸ் இதுதான். பர்சனல் வண்டிங்களா? இல்லை நார்மலாக எல்லாருக்கும் இங்கே அப்படி தான். வேறு கலர் இங்கே இருக்காது. டாக்ஸிக்கும் அதேங்களா? டாக்ஸிக்கும் அதேங்களா? டாக்ஸினா கொஞ்சம் கலர் வேறு மாதிரி. உங்கள் சீட் பெல்ட் கம்பல்சரிங்களா? ஆமாம்.
நீங்கள் யார் ஃபேமிலியில் இருப்பீங்க? நம்ம யாரும் இல்லைப்பா, நானே பொண்ணு மட்டும். ஆம்பளை பசங்க யாரும் இல்லை, பொண்ணு மட்டும் தான். அவர் ஆம்பளை மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். போலீஸு ஏரியாவில் போய் பண்ண மாட்டேன் தெரியல. என்ன எனக்கு என்ன ஏஜ் ஆகுதுங்க? 25 வயசு ஆயிடுச்சு. 26 வரப்போகுது. பெங்களூர் சூப்பர் கல்ச்சர் இதே போல கிட்டத்தட்ட சோஷியலா இருப்பாங்க. நம்ம 2 பேரும் நல்லா ஊர் சுற்றுவோம், செம்மையா ஊர் சுற்றுவோம். ஓகே ஓகே. நம்மளுக்கு ஃபேமிலின்னா அப்படி இல்லை. எனக்கு அவரு தான். எனக்கு அடுத்து நான் போன பிறகு எனக்கு வருத்தமே அவரு தான். சரிங்க. இப்போ உங்களோட பிறந்தவங்க யாரும் இல்லைங்களா? இல்லை, யாரும். உங்களுக்கு ரிலேஷனுங்க சொந்தங்கள் இருக்கு, நான் போக மாட்டேன். அப்படியே கான்டாக்ட் எங்க? மகன் மகனா? மகன் அந்த கார்ல போறாங்களா? அதே மாதிரி இருக்கு. அவர் காட்டுல பார்க்க மாட்டாருப்பா, வாங்கிடலாம் அட்டி சாத்தாரதான். அவங்க வேற வண்டி வச்சிருக்காங்களா? அவர் பாய்க்கிற மோட்டர் பைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருங்க, எல்லாம் சூப்பர் பாய்க்கலாம். போட்டு இறங்கினாருன்னா மொட்டை கையோட தான் இறங்குவாரு. பாத்தீங்கன்னா மிரண்டுறீங்க, வீடெல்லாம் யாரு வீட்டு பிள்ளைப்பா அப்படின்னு. இதுதாங்க கொஞ்சம் வெளிநாட்டு ஃபீல் கொடுக்குது இந்த ஏரியாலாம் வந்தா. இதெல்லாம் நான் யூஎஸில் ஃபோட்டோவில் வீடியோவில் பார்த்துருக்கேன். பல வீடுங்கள்லாம் இதெல்லாம் இந்த கேஃபெல்லாம் விட்டு இந்த பார்க்கெல்லாம் இருக்க போல வீடு. கஸ்டம்ஸ்ல வேலை செய்கிறாங்களா அவங்களோட வீடு. ஓஹோ, இதுங்களாம்மா? ஹாஸ்டல் சொல்லுவாங்களா? ஓகே ஓகே ஓகே. கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணிக்கிறது. நான் பொண்ணுக்காக தான் வந்து இங்கே இருக்கேன். என்னோட வீட்டில் வந்து குழாய் நீங்கள் இப்போ போகிற பாதையில் பஸ்ஸில் போகக்குள்ள ட்ராவல் பண்ணக்குள்ள பார்க்கலாம். இல்லை, ஏர்போர்ட்லேருந்து வரும்போது கேள்விப்பட்டோம். சொன்னாங்க லாம்போ வீடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் செகண்ட் லிங்க். என் வீட்டுக்கு இருந்தாலும் ஒரு 30 மினிட்ஸ் பிடிக்கும். இங்கேனா 3 நிமிஷம் தான் கஷ்டம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தாங்க இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் இந்த விஷயம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. இங்கே மேனுவல் கியர் வண்டி எவ்வளோ இருக்காண்ணா? இல்லை, பாய்க்க மாட்டேன், ரொம்ப குறைவு. கெலூர்னா அவுட்ன்றதா எக்ஸிட்டா? இந்த பாஸ்ட் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுதுங்களா? ஏய் சுரா க்ளோவா பின்னாடி வந்துட்டாங்களா? ஓகே ஓகே. ஓ, நிசான் கார். ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஓகே ஓகே. ஆள மாறிட்டு இருக்காங்க. நம்பர் கொடுப்போமா? ஒரு அம்சமா இருக்கான் பாருங்க. அவன் கல்யாணம் வேணாம், அப்படி ஜாலியாக இருந்துடலாம், அப்படி இருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கண்டிஷன்ஸு நம்ம ஃப்ரீயாக. நான் தான் கேட்டேன் எப்படி பார்க்குறீங்கன்ட்டு. உசிரை கொடுப்போம்பா அவருக்கு, அள்ளி கொடுப்பேன் இங்கிருந்து. நல்ல அவர் பேசுறதுலாம் எனக்கு பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கிறது. வேற வார்த்தைகள் சரியா தெலுங்குல பண்றாரோ அதெல்லாம் மேபி இருக்கலாம், பண்ணல. ஆனா கம்மியா பண்றான், அவ்வளவுதான். கம்மியா கேட்கறதுக்கு முடியுது, கேட்க முடியுது. இறங்குறல வந்துட்டு ஒருவேளை எங்க கிளம்பிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சோம். நாங்க உங்களுக்காக தான் கிளம்பி வந்தோம். அப்படிங்களா? வாங்க அப்படி போட்டோ எடுத்துக்கோம். எங்க கிளம்புறோம்? நீங்க பேசுங்க. எங்க கிளம்புறோம்? லக்கி தமிழ் வீடியோ போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. சாரை கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட போறோம். சொல்லுங்க, பேசுங்க. இவரே பொண்ணு, ஒரே ஒரு கண்ணு தான். இது டேடியோட காரு. ரெண்டுமே அவரோட தான். ஓ, ரெண்டுமே உங்களுக்கு தான். அவர் 4 கார் வச்சிருக்காரு. 3 கார் வச்சிருக்காரு. 4 காரு. ஓட்டர் பொறுக்கி 7 பைக் வச்சிருக்காரு. நான் ஒன்று தான். ஒரே ஒரு பைக் கொடுங்க எனக்கு. பசங்க எல்லாம் ஊர் பசங்க தான். இவங்க எல்லாம் எல்லாமே. ஆமாம், நிறைய நம்ம தமிழ் மக்களை தான் பார்க்குறாங்க. எல்லாம் ஹோட்டல்ஸு, ஷாப்பிங் மாலு, ஒரு சின்ன கடையில். இங்கே கொஞ்சம் கஷ்டப்பா, ஏன்னா இங்கே ரவுடிக்கு கொஞ்சம் அதிகமாக. சில பேர் சில மாதிரி நடத்துவாங்க. நான் வந்து சொல்லுவேன், முதல்ல எப்படிப்பா அப்படின்னு. அங்கே மாட்டேன்.
கிளம்பிட்டோம். அந்த ஸ்டிக்கர் பார்த்தாலே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரிப்பா முதல்ல தான் போறேன். அவனை சிந்திக்க வச்சிருவேன், யோசிக்க வச்சிருவேன். கொஞ்ச நேரம் மௌனமா ஓரமா உட்கார வச்சிருவேன். தான் யாரு, தான் அப்பா யாரு, தான் தாத்தா யாரு, தாத்தாவோட அப்பா யாரு, எல்லாத்தையும் வந்துட்டு இன்னொன்னு பேசுவாங்க பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க டிரைவிங் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அவ்வளவு ஒரு ஹார்ன் அடிக்க மாட்டேன்றாங்க, சத்தம் வராது. நம்ம இறங்கி போயிடும். நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு மரியாதை தராங்க. அப்படியே காரை நிறுத்திடுறாங்க. ஒரு ஜாயின் பண்ணும்போது ஒரு ரோட்ல அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. அந்த டிஸ்டன்ஸ் பரவாயில்ல. நாடு அங்க சுற்றுச்சூழல் அப்படி இருக்கு. சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷனுங்களா இது? சென்ட்ரல் ஜோஹர் பாரு சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன். ஓ வாவ், செம்மையா இருக்குங்க, செம்மையா இருக்குங்க. பஸ் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். பாட்டு தடவை வந்தீங்கன்னா நேரா நம்ம வீட்டுக்கு. ஐயோ என் வாலெட் பாருமா, ஐசி டெக் பண்ணுது. எங்க என்ன மொழியில அப்படியே பார்த்தா போராட்டம் போராட்டம் போராட்டம். எங்க தாத்தா கட்டின பாலம் இன்ன வரைக்கும் முன்ன இருக்கு. நீங்க சமைச்சுதான் சாப்பிடுவீங்க? சொல்லுங்க. சமைச்சுதான் சாப்பிடுவோம். எத்தனை மணி சாப்பிட மாட்டீங்க? முடிஞ்சு வந்து கடை சாப்பாடு சாப்பிட மாட்டோம், வீட்டு சாப்பாடு தான். நீங்க எனக்கு என்னதான் நீங்க கடை சாப்பாடு, நான் வந்து வீட்டு சாப்பாடு தான் சமைச்சு சாப்பிட்டு. இதுல வேற கண்ட்ரிக்கு சிங்கப்பூர் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்து சாப்பிடுறாங்க. விடிகால 3 மணி ஆகும். மலேசியால இருந்து டெய்லி சிங்கப்பூர். நான் சமையல் இறங்கி எத்தனை மணி ஆனாலும் சமையல் தான். சாப்பிட்டு அன்னத்துல கை வைக்காம படுக்கிறதே இல்ல. இப்படிதான் படுத்துப்போம். கை ஆளாம ட்ரெயின் அடிக்கும். 2 நிமிஷம் கூட இருக்கலாம், 2 மணி நேரம் கூட இருக்கலாம். எஞ்சி திருப்பி குளிச்சுட்டு ஓடுவோம், ஓடுவோம். அதான் எங்க லைஃப். ஆனா குட் லைஃப், நிம்மதியா இருக்கும். நான் வந்துட்டோம். இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ட்ராப் பண்ணுறதுக்காக நிறைய பார்க்கிங் இருக்குது. இங்கே தான் பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் எடுக்கணும். ஏன் சார் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குது? நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது எப்படி சார் இருக்குது? ஏர்போர்ட் உள்ள அந்த மாதிரி ஏர்போர்ட் உள்ள எப்படி இல்லையே சார். சேவிங் கூட பண்ணியிருந்துக்கலாம் உள்ளே. இங்கே டிக்கெட்ஸ் எடுத்துடலாம். சிஸ்டம் டிக்கெட் லயான்கிரி. இருங்க கேஷ் கொடுக்க முடியுங்களா அதில்? இது போல் ஐஸை போட்டு கொடுக்குறாங்க. பெப்சி கோக் ரெட் புல் வாங்கினாங்க. இதுவும் அதிகமாக குடிக்கும். ஜூஸ் தான் குடிக்கிறோம். அதனால நீ பார்க்க முடியல. நான் வெள்ள முடியா இருக்க கொஞ்சம் இல்லைன்னா அப்படி இருக்கேன். ஒவ்வொரு நேரம் எந்திரிச்சோம் நான் போயிடுவேன். அதானே பண்ணி வச்சிருப்பாரு. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறோம் ஆன்லைனு. இது மேனுவல் கேஷ் டிக்கெட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கேட் 1 2 ஏர்போர்ட் போலே தாங்க இருக்குது. டிக்கெட் கொடுங்க கேட்டால் சொல்லிடுறாங்க. வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்போ 4 பேர். லாஸ்டா? நான் இந்த பஸ் தான் ஜோஹர்லேருந்துட்டு மலாக்கா போகிறோம். 3 hours ஜேர்னி. சீட்டெல்லாம் செம்ம கம்ஃபர்டபுள். ஏசி எல்லாம் பயங்கரமாக இருக்குது. 220 kilometers தான். 2 hours and 3 hours தான். சொல்றதுக்கு வந்தீங்க பயங்கரமா? அப்படி ஜோஹர் போகிறோம், மலாக்கா போகிறோம். இப்போ 3:30 பஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 6:30க்கு தான் போய் சேரும். 40 ஒரு ஆளுக்கு 22 ரிங்கட். ஜோஹர் போர் சென்ட்ரல் பஸ் ஸ்டாப். என்ன அது பேர்? பஸ் ஸ்டாண்ட் பேர் ஜோஹர். ஏர்போர்ட் போகிறதுக்கு பாருங்க பஸ் ஸ்டாண்டுங்களெல்லாம். அதே போல் தான் டெர்மினல் வச்சு உள்ளே விடுறாங்க. அதே போல் செக் பண்ணி வெளியே வருது, செக் பண்ணி உள்ளே போகுது பஸ்ஸுங்கள்லாம்.
பஸ்ஸுங்கெல்லாம். Main road attachment. இந்த எக்ஸ்பிரஸ் வேல தான் போகுதுங்க. ரோடெல்லாம் எப்படி இருக்க பாருங்க. ரோட்டுக்கு சைடில் லேண்ட்ஸ்கேப்புங்க எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் பார்க்கு போல் இருக்குது. சைடில் எல்லாம் ஒரு 1500 2000 ஏக்கர்ஸ் 5000 ஏக்கர்ஸோட ஓனருங்க தான். சின்ன சின்ன லேண்ட் ஓனர்ஸுங்கெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ரோடு சிங்கப்பூர் டு தாய்லாந்து, லாவோஸ், வியட்நாமோட ஹைவே இது. அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோடு. இந்த ரோட்டில் நிறைய விவசாயம் மீன்ஸ் வந்துட்டு எல்லாமே ரப்பரு, டீக்கு, மொத்தமே மெயின் பார்த்திங்கன்னா பால்ம் ஆயில் ட்ரீஸ் தான் அதிகமாக. மேலே பெனாங்கு டு ஜோஹரில் ஃப்ளைட்டில் வரும்போதே பார்த்தோம். நிறைய அப்படியே மலைகள் போல் இருக்குங்க. பெரிய பெரிய எஸ்டேட்ஸுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டும் அவ்வளோ நல்லா இருக்குங்க. பஸ்ஸு எல்லாமே மினிமம் தாங்க. லக்ஸரி பஸ்ஸுங்க தாங்க எல்லாமே. இது போல் லக்ஸரி பஸ் தான் போகுது. உங்களை டவுன் பஸ்ஸுங்களே லக்ஸரி பஸ் போல தான் இருக்குது. மலாக்கா போயிட்டு இருக்கோம். மலாக்காவுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது ஜோஹர் போர்லேருந்து. இது வந்துட்டு டீப் வில்லேஜ்லாம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். மலாக்காவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வில்லேஜ் இது. இங்கே கிட்ட சார் ரோடு பாருங்கள். டீப் வில்லேஜ் கூட எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. மலாக்காவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். டீப் வில்லேஜ் தான். மண்ணெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஒரே ஃபாரஸ்ட் போல் தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் மரம், செடி, கொடி. மலாக்கா கடாய் கம்ப்யூட்டர் ஷாப்பிங் இடம் போல இருக்குது. அவுட்டர் வில்லேஜ் தான். மலாக்கா இந்திய ஆசிரியர்கள் கூட்டுறவு கழகம். இங்கே டீப் வில்லேஜில் எப்படி இருக்கு பாருங்கள். மலாக்கா இன்னும் போல 10 கிலோமீட்டர் இருக்குது. இருந்தாலும் எப்படி இருக்கு பாருங்கள். வெறும் பாமாயில் தோட்டம் தான். அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. மலாக்கா ரிவர் தான். மலாக்கா ரிவர்ன்ற ஒரு இடம் அது.
எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ கிளியர். இது மலகா ரிவர் இருக்கு. மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்காக வந்துட்டு இருக்கோம். இது மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். இந்த மலாக்கா நகரத்தில் மொத்த மக்கள் தொகை 4,85,000 பேர் தோராயமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது பஸ் ஸ்டாண்ட் பக்கமா? அது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலாய்க்காரர்கள் 2.25 லட்சம் பேர் இருக்காங்க. சீனர்கள் ஒரு 1.5 லட்சம் பேரும், இந்தியர்கள் ஒரு 20,000 ஒரு 25,000 பேர் இருக்காங்க தோராயமாக. இவ்வளோ பேர் இருக்காங்க. வந்துட்டோம், மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். பாருங்க, மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இறங்கிட்டோம். இதுதான் மலாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட் பஸ் தான், ப்ரைவேட் பஸ்ஸே கிடையாது. பாருங்கள், மலாக்கா பஸ் ஸ்டாண்டில் இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கேருந்து இந்த பக்கம் ஏறி இறங்குறதுக்கு, நடந்து போகிறதுக்கு அப்படியே வந்து அங்கே இறங்குறோம் பாருங்கள். அங்கே தான் போகிறோம். மலாக்கா சென்ட்ரல். எப்படி நின்று இருக்கு பாருங்க. அப்படியே லைனானா லைன் அப்படி தான் நிற்கிதுங்க அழகா. ஓ, தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த கார் தான் புக் பண்ணியிருக்கிறோம் நம்ம மலாக்கா பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு. மலாக்கா சிட்டி உள்ளே போய்ட்டுருக்கோம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு. நைட் 8 மணி ஆகுது. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். எட்டு மணிக்கு எப்படி எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். எது
ஓ ஓகே, இந்தாங்க நம்ம ஹோட்டல் பேவியூ சென்ட்ரல் அவ்வளோதான். அவங்க சொன்னாங்க பேவி ஹோட்டல். இந்த ஹோட்டல் தாங்க நம்ம இருக்கிறது. பேவி ஹோட்டல் தான் புக்கிங் பண்ணி நம்மடா 12.3 இந்தாங்க ஒன் ஹோட்டல் தாங்க. ரொம்ப ஹை கிளாஸ் ஹோட்டல்ஸுங்கள தாங்க இது. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தாங்க புக் பண்ணியிருக்கிறோம் மலக்காவில். அப்புறம் பே வியூ ஹோட்டல் மலாக்கா மலேசியா. லாபி எவ்வளோ பெருசு இருக்குது பேர். பேர் சொல்லுங்க தெரியும். ஹாய். ஆச்சுங்களா? எதின் ஃப்ளோர் இருக்குது? 14 கிளாஸ் ஒரு 3 ரூம் நம்பர் 17 கீழே தான் 112 இது ஸ்பீட் லிஃப்ட் நினைக்கிறேன். சொல்கிறோம் தர சுற்றுது. ஆமாம் 11th ஃப்ளோர். இதுன்னு அவ்வளோ ஸ்பீடு போதப்பா சாமி, கண்ணை மூடுங்க. ஃப்ளைட்டில் கூட போல இல்லையே. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். கரெக்டு சார். நான் எனக்கு தான் ஏதோ ஆகுதான் காட்டின்னு பார்த்துனுக்கிறேன். நான் எத்தனா ஃப்ளோர் தான் போயினுக்குது. 11th ஃப்ளோர். ப்ளஸ் ஒன் ஸ்டூட்ஸ்க்கு அப்படியே பாருங்கள் ரூம் அப்படியே சும்மா கும்முன்னு. ஒன் 2 4 சூட்ஸ் எப்படி பாருங்க. அது என்னமே தெரியல. இப்போ அமுத்துங்க. இந்தாங்க இந்த ரூம் 112 4. பாருங்கப்பா இதெல்லாம் வச்சிடலாம். ரூம் எல்லாம் பயங்கரமாக இருக்குதுல்ல. பயங்கரமான ரூமாக இருக்குதாப்பா. இதெல்லாம் இருக்குது. கட்டில் தனித்தனியாக இருக்குது எல்லாமே. இது வந்துட்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. டிவி பாத்ரூம் பாருங்கள் எல்லாம் இருக்குது. ஷாம்பு பவுடர் சோப்பு தான். டம்ளர் வாஷ் பேஷன் இருக்குது. டவல் இருக்குது. வாஷ் பேஷன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு டவல் 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷவர். அவ்வளோ நீட்டாக இருக்குங்க. ஒரு இது வந்து வியூ, இந்த சிட்டி வியூ 11th ஃப்ளோர்லேருந்து பண்ணி பார்க்குறோம். எப்படி இருக்கு பாருங்க வியூ. 7th ஃப்ளோர்லேருந்து மிளகா சிட்டியே தெரியுதுங்க.
நைட்டு இப்போ 9 மணி தான் ஆகுது. இந்த ஹோட்டல் தான் பேபி